துலாம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். துலாம் ராசி அன்பர்களாகிய நீங்கள் எப்போதுமே எல்லாம் சரியாக இருக்கணும் என்று நினைக்கும் மனிதர்கள் நீங்களாகத்தான் வாழ்க்கைக்குள்ள இருப்பீங்க. எந்த ஒரு செயலை செய்தாலும், எந்த ஒரு இடத்திற்கு போனாலும், யாரிடம் பேசினாலும் அந்த ஒரு இடத்துல எல்லாமே சரியா இருக்கணும். நம்ம நினைத்த ஒரு நேரத்தில் அதை முடித்துட்டு வேற ஒரு வேலைக்கு நம்ம செல்லணும் என்று நினைத்து திட்டம் போட்டு வாழக்கூடிய ஒரு நபர்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்களாகத்தான் இருப்பீர்கள். அந்த ஒரு எண்ணமே உங்களுடைய நல்ல மனத்தின் அடையாளமாகத்தான் இருக்கும். ஏன் அப்படின்னா, உங்களுடைய நேரத்தை நம்ம தேவையில்லாமல் வீணடிக்கக்கூடாது. தேவையில்லாமல் வீணடித்தோம் அப்படின்னா எதிர்காலத்தில் அதை நினைத்து நம்ம தான் வருத்தப்படணும் என்கிற ஒரு எண்ணங்கள் உங்களுடைய மனதிற்குள் எப்போதுமே ஓடிக்கொண்டே இருக்கும். அதனாலே யாரிடம் எப்பொழுது எந்த ஒரு நேரங்கள் பேச வேண்டும், எந்த ஒரு நிமிடங்கள் நம்ம எந்தெந்த வேலைகளை செய்ய வேண்டும் என்று திட்டம் போட்டு வாழக்கூடிய ஒரு நபர்கள் நீங்களாகத்தான் இருப்பீர்கள். அதனால தான் நீங்கள் மற்ற நபர்களுக்கு எப்போதுமே ஒரு எடுத்துக்காட்டு போல வாழ்ந்து கொண்டும் இருப்பீங்க. ஆனால் அதை என்ன உங்களுடைய வாழ்க்கையில் பல சிக்கல்களும் காரணமாக இருக்கிறது. ஒரு விஷயம் நடந்தது, உங்களுடைய குடும்பத்தில் ஒரு பிரச்சனை, இரு பேருக்குள்ள ஏற்பட்ட சண்டையை சரி பண்ணணும்னு என்று நீங்கள் நடுவில் நின்று கொண்டு இருந்திருப்பீங்க. யாருக்கும் கஷ்டம் வரக்கூடாது என்ற இருவரையும் சமாதானப்படுத்த முயற்சி செய்திருப்பீங்க. ஆனால் முடிவில் இருவருக்கும் நீங்கள் புரியாமல் போயிருப்பீங்க. ஒருத்தர் நீங்கள் அவங்க பக்கம்னு நினைச்சிருப்பார், இன்னொருத்தர் நீங்கள் எங்களை புரிஞ்சுக்கல என்று உங்களை எதிர்த்து பேசியிருப்பார். அந்த ஒரு நாள் தாங்க உங்களுக்கு புரிந்திருக்கும். எல்லாத்தையும் சரி பண்ணணும் என்கிற ஒரு எண்ணங்கள் சில நேரங்களில் நம்மளையே காயப்படுத்திவிடும் என்று நீங்கள் அந்த ஒரு நேரத்தில் புரிந்து கொண்டும் நடக்கவா ஆரம்பித்திருப்பீங்க. நம்முடைய குடும்பத்திலேயே நம்மளால் எதையுமே சரி பண்ண முடியலை. அப்படி இருக்கும்போது வெளி விஷயங்களை எப்படி நம்மளால் சரி பண்ண முடியும்? நம்ம அந்த ஒரு நேரத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், எப்படி நடந்து கொண்டால் அவர்கள் புரிந்து கொள்வார்கள் என்றெல்லாம் நீங்கள் யோசிக்காத நேரங்களும் நாட்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடையாது. நீங்க அதிகமாக யோசிப்பதாலேயே நீங்க தவறவிட்ட 3 முக்கியமான வாய்ப்புகள் இருக்கு. அது என்ன தெரியுமா? முதல் வாய்ப்பா இருக்கிறது ஒரு நல்ல வேலை அல்லது ஒரு முன்னேற்றம். இது சரியா இருக்குமா, அல்லது நல்லது இதை விட நல்லது கிடைக்குமா என்று நீங்கள் யோசித்ததாலேயே அது உங்களுடைய கையை விட்டு போயிருக்கும். ஆனால் அது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஒரு சில நேரங்களில் அது தவறுகளையும் தேவையில்லாத பிரச்சனைகளையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்த நாட்களும் உங்களுக்குள்ள இருந்து கொண்டுமே தாங்க இருக்கும். இரண்டாவதா இருப்பது ஒரு நல்ல உறவு. அந்த நபர் உங்களை புரிந்து கொள்ள முயற்சி செய்தாலும் நீங்கள் தயக்கத்தால் அந்த ஒரு உறவை பிடித்து நிற்கவில்லை. அவன் எனக்கு உதவி செய்து நான் வாழ்க்கையில முன்னேறணுமா, அப்படிப்பட்ட உதவியே எனக்கு தேவையில்லை என்கிற மாதிரியான சில எண்ணங்களும் சில ஈகோக்களும் உங்களுடைய மனதுக்குள்ள இருந்து எத்தனையோ நபர்களுக்கும் உங்களுக்கும் இடையில சின்ன சின்ன வாக்குவாதங்கள் ஏற்பட்டு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நல்ல நிலைமைக்கு கொண்டு வர வேண்டும் என்று நினைத்தாலும் என்னால் எனக்கு முன்னேற தெரியும் என்று நீங்கள் கூறிய சில வார்த்தைகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இன்னும் இருந்து கொண்டே தாங்க இருக்கும். மூன்றாவதாக ஒரு முயற்சி அல்லது கனவு ஆரம்பிக்க நீங்க நினைத்தீங்க, ஆனா பின்னாடி பண்ணலாம்னு தள்ளி போட்டீங்க. அது தள்ளி போடுறதாலேயே அதை முழுக்க உங்களுடைய வாழ்க்கையில இழக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே ஏற்பட்டது. மற்றவங்களும் உங்களை புரிஞ்சுக்கணும் என்று நீங்கள் செலவழித்த நேரம் உங்களுக்கு மனவேதனையாகவே மாறியது. நீங்கள் எவ்வளவு விளக்கினாலும் சிலர் உங்களை தவறாகவே புரிந்து கொண்டார்கள். என்னுடைய உண்மை யாருக்கும் தெரியல அப்படின்னு நீங்க நினைச்சு நீங்க அமைதியா மாறிட்டீங்க. அந்த அமைதிக்குள்ளே இருந்த குழப்பம் நான் சரியா இல்லையா என்ற ஒரு கேள்வி உங்களை உள்ளுக்குள்ள இன்னும் சோர்வடைய வைத்து கொண்டே தாங்க இருந்தது. நீங்க எல்லாருக்கும் நல்லவனா இருக்கணும் என்று முயற்சி செய்ததாலேயே நீங்க உங்களையே இழந்த சம்பவங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள 5 உண்டு. முதல் சம்பவமா உங்களுக்கு பிடிக்காத விஷயத்தையும் சரி என்று ஒத்துக்கிட்டீங்க. அது மிகப்பெரிய ஒரு முட்டாள்தனம். அப்படி யாரு கூறினாலும் ஒத்துக்கொள்ளக்கூடாது. அப்படி ஒத்துக்கிட்டோம் என்றால் நம்முடைய வாழ்க்கையில நம்ம தான் இன்னும் தவறுகளையும் பிரச்சனைகளையும் நம்ம அனுபவித்து கொண்டிருக்கணும். இரண்டாவதா இருப்பது உங்களுடைய நேரத்தை எல்லாருக்காகவும் கொடுத்து உங்களுக்கான நேரத்தை நீங்க இழந்து விட்டீங்க. நீங்கள் இழந்த அந்த ஒரு நேரங்கள் இன்னும் உங்களுக்குள்ள கவலைகளையும் கஷ்டங்களையும் தேடி கொடுத்து கொண்டுமே தான் இருக்கும். மூன்றாவதா உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருப்பது உங்களுடைய உண்மையான உணர்ச்சிகளை மறைத்து நீங்க உங்களுக்குள்ளேயே வைத்து கொண்டீங்க. அது மிகப்பெரிய ஒரு வழியை இன்னமும் உங்களுக்குள்ள உருவாக்கி கொண்டே இருக்கும். நான்காவதாக இருப்பது உங்களின் முடிவுகளை மற்றவங்களுக்காக நீங்க மாற்றி கொண்டீர்கள். மற்றவங்க சொன்னாங்க அப்படின்னு ஒரு பேச்சை கேட்டு உங்களுடைய தைரியமாக இருந்த முடிவுகளை நீங்கள் மாற்றி கொண்டது ஆரம்பத்தில் உங்களுக்கு நன்மைகளை தேடி கொடுத்தாலும் நாட்கள் போக போக அது உங்களுக்கு பிரச்சனைகளாகவே மாறிவிட்டது. ஐந்தாவதா உங்களுக்கான பாதையை விட்டுட்டு மற்றவங்களின் எதிர்ப்புக்காக நீங்கள் வாழ்ந்தீங்க. இந்த 5 சம்பவங்களும் உங்களுக்கு ஒரு நாள் உணர்த்தியது. நான் என்னை மறந்து வாழ்கிறேன் என்கிற ஒரு உண்மையை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உணர்த்த ஆரம்பித்தது. நீங்கள் அந்த ஒரு நாளில் இதற்கு முன்பு செய்த செயல்களை செய்யாமல் இருந்தீர்கள் என்றால் வாழ்க்கைக்குள்ள எப்படிப்பட்ட நன்மைகள் நடந்து எந்த அளவுக்கு வாழ்க்கையில முன்னேறி இருப்பீங்க என்பதையும் அந்த ஒரு நாளில் தான் நீங்க புரிந்து கொள்ள ஆரம்பித்தீங்க. மற்றவங்களுக்காக வாழ்ந்து என்னுடைய வாழ்க்கையை நான் தொலைத்து விட்டேனே என்று நீங்கள் நினைத்த நாட்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இன்னும் இருந்து கொண்டு அது உங்களுக்கு கவலைகளையும் கஷ்டங்களையும் தேடி கொடுத்து கொண்டுமே தாங்க இருக்கு. நான் கூறியது அனைத்தும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கா இல்லையா என்பதை மட்டும் நீங்க கமெண்ட் வழியாக தெரிவியுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து
பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். வரக்கூடிய இந்த ஒரு தேதிக்கு பிறகு, இந்த ஒரு நாளுக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில ஒரு தெளிவானது கிடைக்கும். நீங்கள் எதை செய்யணும், எதை விட்டுடணும் என்று உங்களுக்கே புரிய ஆரம்பிக்கும். நீங்கள் யோசிக்காமல் எடுக்கும் சில முடிவுகள் கூட இனிமே சரியானதாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மாறி நல்ல ஒரு மாற்றத்தையும் நல்ல ஒரு பெயரையும் உங்களுக்குள்ள தேடி கொடுக்கும். அந்த முக்கியமான முடிவு உங்களை முன்னிலைப்படுத்தி வாழ ஆரம்பித்து நல்ல ஒரு நிலைமைக்கு உங்களை நிச்சயமா தேடி வந்து கொடுத்துவிடும். நீங்கள் இத்தனை நாள் ஒரு பதிலுக்காக காத்திருந்தீங்க. ஆனா இந்த ஒரு பாதையில போகணுமா இல்லையா என்ற ஒரு கேள்விக்கு பதில் தெரியாமையே உங்களுடைய வாழ்க்கை பாதி நாட்கள் கேள்விக்குறியாகவே மாறிவிட்டது. நீங்கள் நினைத்தது ஒரு வாழ்க்கையா இருக்கும், ஆனா நீங்க வாழ்ந்து கொண்டிருப்பது மற்றொரு வாழ்க்கையாக இருக்கும். உங்களுக்காக வாழாமல் நீங்கள் இந்த ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தாலும் குடும்பத்திற்காக வாழ்ந்துதான் ஆக வேண்டும். குடும்பத்திற்கு காசு பணம் கொடுக்கணும், கடன் பிரச்சனைகளை அடைக்கணும் என்றெல்லாம் உங்கள் மீது அவ்வளவு பொறுப்புகள் இருந்ததால் நீங்கள் ஏற்றுக்கொண்டு ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டுமே தங்க இருப்பீங்க. அந்த பதில் ஒரு நாளில் திடீரென்று உங்களுக்குள்ள கிடைக்கும். நீங்க நம்புற வழிதான் சரின்னு உங்களுக்குள்ள புரியக்கூடிய ஒரு தருணம் வரும். அதனால நீங்க நம்பக்கூடிய சில செயல்களையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள செய்யவும் ஆரம்பிப்பீங்க. ஒரு சின்ன மாற்றம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உருவாகும். மற்றவங்களை விட என்னை நான் கேட்கணும்னு முடிவு எடுப்பீங்க. இது உங்களுடைய வாழ்க்கையை பெரிய அளவுக்கு மாற்றி கொடுக்கும். அந்த ஒரு நாளுக்கு பிறகு நீங்கள் உங்களை நம்ப ஆரம்பிப்பீங்க. எனக்கு நான் போதுங்கிற ஒரு உணர்வு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்து அது இன்னமும் நல்ல ஒரு விஷயத்தை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். நீங்க சில விஷயங்களையும் சில மனிதர்களையும் விட்டால்தான் முன்னேற முடியும் என்பதை அந்த ஒரு நேரத்தில் நீங்கள் புரிந்து கொண்டு வாழ்க்கைக்குள்ள இனிமே வரக்கூடிய நாட்கள்ல முன்னேறவும் ஆரம்பிப்பீங்க. உங்களை மதிக்காத உறவுகளும் உங்களை குழப்பம் சூழ்நிலைகள் இவைகளை விட்டீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை தெளிவாகும். அப்படிங்கிற சிந்தனை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிடும். நீங்க உங்களுடைய வேலையில தவறு பண்ணக்கூடாது என்று நினைத்து உங்களை நீங்களே தடுக்கிக்கிட்டீங்க. ஆனா அந்த ஒரு நாள்ல உங்களுக்கு புரியும், தவறு செய்தால்தான் நம்மளுடைய வாழ்க்கைக்குள்ள நம்ம சில விஷயங்களை கற்றுக்கொள்ள முடியும்னு. அந்த உணர்வு உங்களுக்குள்ள முன்னேற்றி கொடுக்கும். அந்த ஒரு உணர்வு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எப்போ வருதோ அதுதான் உங்களை முன்னேற்றியும் கொடுக்கும். அந்த நாளுக்கு பிறகு நீங்கள் யோசிக்காம ஒரு விஷயத்தை தொடங்குவீங்க. அது ஒரு வேலையா இருக்கலாம், ஒரு முயற்சியா இருக்கலாம், ஒரு உறவாக கூட இருக்கலாம். அது மெதுவா நல்ல பலன்களை உங்களுக்கு கொடுக்க ஆரம்பிக்கும். அது உங்களுக்கு நல்ல பலன்களை பொறுமையாக தான் கொடுக்கும். இருந்தாலும் அது போதுமான அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நல்ல ஒரு பெயரையும் நல்ல ஒரு மாற்றத்தையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமா தேடி கொடுக்கும். உங்கள் வாழ்க்கையில் நடந்த எல்லா குழப்பங்களுக்கும் அந்த ஒரு முடிவு ஒரு தீர்வாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மாறி போதுமான அளவுக்கு நன்மைகளையும் நல்ல ஒரு பெயரையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமா தேடி கொடுக்கும். இனிமேல் நீங்கள் எடுத்துக்கொள்ளும் பாதை நேராகவே இருக்கும். நீங்கள் உங்களை நம்பி முன்னேற ஆரம்பித்தவுடன் உங்கள் வாழ்க்கை நிச்சயமா ஒரு நல்ல நிலைமைக்கு நிச்சயமா மாறிவிடும். நல்ல நிலைக்கு வந்து போதுமான அளவுக்கு ஒரு முன்னேற்றத்தை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். நீங்கள் இழந்ததை நினைக்காமல் இனிமே கிடைக்கப் போகிறதை நோக்கி செல்லும் ஒரு மனநிலை தான் உங்களை நிச்சயமா உயர்த்தி அது நல்ல ஒரு நிலைமைக்கு உங்களை நிச்சயமா கொண்டு வரவும் செய்யும். இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனிமே வரக்கூடிய நாட்கள் நிச்சயமா நடக்கா இல்லையா அதை மட்டும் நீங்க கவனமா தெரிந்துக்கோங்க. நம்முடைய ராசி சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். நல்லதை நினைவுங்கள், உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளும் நல்லது மட்டுமே நடக்கும். பொறாமை எண்ணம் கொண்டவராக இருக்காதீர்கள். வாழ்க்கையில ஒருபோதும் உங்களால் வெற்றியை அடையவே முடியாது. நல்லதை நினைவுங்கள், உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளும் நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.